Welcome to our YouTube channel BioBrainy. State board students can achieve NEET along with the state board achievement. இதான் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய மெயின். உங்களுடைய போர்டு எக்ஸாமில் நீங்கள் சென்டம் எடுக்கிற அதே நேரத்தில் உங்களை ஆல் இண்டியா லெவல் எக்ஸாமான நீட்டுக்கும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், நீட்லேயும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வகையில் என்னால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் புருஷோத்தமன். என்னுடைய 15 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் ஒரு கைடு எழுதின அனுபவம் ப்ளஸ் நிறைய நீட் கிளாஸஸ் அண்டு ஸ்டேட் போர்ட் கிளாஸஸ் எடுத்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் கம்பைன் பண்ணி இதை உங்களுக்கு கம்பைல் பண்ணி ஒரு மெட்டீரியல்ஸாக, அதாவது ஒரு லெசனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான மெட்டீரியல்ஸ் கொடுத்து உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கும் உங்களுடைய ஸ்டேட் போர்டு எக்ஸாமுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ்லேயே ஒரு லெசனுக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம், அது எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ டெய்லி உங்களுக்கான அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம். டெய்லி உங்களுக்கான ஒரு லெசனுடைய ஒரு பார்ட்டாக நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். டெய்லி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ டெய்லி உங்களுக்கான டெஸ்ட்டையும் அதுக்கான மெட்டீரியல்ஸையும் இந்த நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ டெய்லி படிங்க, கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஒன்ஸ் அகெயின். அதாவது நிறைய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சியில் நீட் லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் எப்போ பிளான் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஆஃப்டர் +2 போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த நீட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத பற்றி யோசிக்கிறோம். அப்படி இல்லாமல் ஒருவேளை ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டே போயிடலாமா சார் அப்படின்னா அதுவும் நம்மளால முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் இருக்குது, குவார்டர்லி எக்ஸாம் இருக்குது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம், இதுக்கான மார்க்கு இதை பற்றியும் கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சைட் பை சைடு உங்களுக்கான ஸ்டேட் போர்ட் சிலபஸும் கவர் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இதுலேருந்து டெய்லி வந்து ஒரு 51 மார்க் டெஸ்ட் எம்சிக்யூ லெவலில் நீங்கள் ஆப்லேயே டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த நம்மளுடைய 12th போர்ஷன் ஸ்டேட் போர்டு முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய 12th போர்ஷன் நீட் லெவல்லையும் நம்ம ரெடி ஆகிடுவோம். இந்த முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய 12th போர்டு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கேப்பில் 11th சிலபஸ் நீட் லெவலில் மட்டும் பார்த்து எக்ஸாம் எழுதணும். ஸோ ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸை நீட் லெவலில் அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த கிளாஸை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய கிளாஸை கன்சிடர் பண்ணிடுப்போம். என்னோட பேர் புருஷோத்தமன். ரைட். இந்த சிலபஸ் 25 to 26 இந்த அகாடமிக் இயரில் நம்ம 12th சிலபஸை மட்டும்தான் படிக்க போகிறோம். அது நீட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய நீட் சிலபஸாக இருந்தாலும் சரி, 12th அதாவது மார்ச் மாதம் உங்களுடைய 12th எக்ஸாம் முடிகிற வரைக்கும் 12th போர்ஷனை மட்டுமே கன்சிடர் பண்ண போகிறீங்க. அதனால் பெரிய எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அப்படின்றதுலாம் இல்லவே இல்லை. சார் நான் நீட்டு படிக்கிறதுனால என்னோட போர்டு எக்ஸாம் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்றது இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம 11th டச் பண்ண போகிறதே இல்லை. உங்களுடைய போர்டு எக்ஸாமில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்களுடைய 12th போர்ஷனை மட்டுமே நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ எப்படி சார் இது சைட் பை சைட் பாசிபிள்? ஹவு இஸ் இட் பாசிபிள் டு இன்டகிரேட் ஸ்டேட் போர்ட் அண்ட் என்சிஆர்டி? இதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி என்னன்னா, ரெண்டு சிலபஸ் உடைய கம்பேரிசனை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிட்டத்தட்ட 20 டாபிக் இருக்கு. அந்த 20 டாபிக்ல உங்களுடைய புக்கு கொடுத்துட்டாங்களா இஷாவினி அண்ட் ஸ்ருதி? ஓகே. ஸோ இந்த புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் நம்மளுடைய ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய லெசன். பட் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த லெசன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நோ நீட். நெக்ஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஆர்கானிசம் ரெண்டுத்துக்குமே படிக்க வேணும் நீங்கள். ஆக்சுவலி என்சிஆர்டி சிலபஸாலும் சரி, எஸ்சிஆர்டியும். அடுத்தது தேர்ட் லெசன் பாருங்க, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இதுவும் ரொம்ப முக்கியமான லெசன். இதுவும் ஸ்டேட் போர்டுக்கும் இருக்கு அண்ட் என்சிஆர்டியும் இருக்கு. அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ், மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர்,
அண்ட் பயோடெக்னாலஜி. ஆக்சுவலி இந்த பேஜில் இருக்கக்கூடிய 10 லெசன்ல ஒரே ஒரு லெசன் நீங்க ஸ்டேட் போர்டுக்கு எக்ஸ்ட்ரா படிப்பீங்க. தட் இஸ் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கனிசம். இது நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லாத ஒரு லெசன். புரிஞ்சுதா? ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நீட்டுக்கு தனி, போர்டு எக்ஸாமுக்கு தனி இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம், நீட் லெவல்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் எம்சிக்யூ லெவல்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டேட் போர்டுக்கு படிக்கும் போது நீங்க 1 மார்க் படிக்கணும், 2 மார்க் படிக்கணும், 3 மார்க் படிக்கணும் அண்ட் 5 மார்க்கும் படிக்கணும். ஓகே, ஸோ கான்செப்டை நம்ம ஒன்னா படிச்சுக்கிறோம், 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்றோம். இவ்வளவுதான் விஷயம். ஸோ அடுத்த லெசன்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 10 லெசன் இருக்கு. மொத்தமா நம்மளுக்கு ஒரு 20 டாபிக். அந்த 20 டாபிக்ல ஃபர்ஸ்ட்ல ஒரே ஒரு டாபிக் மட்டும் இல்ல, மீதி 9 டாபிக் என்சிஆர்டி அண்ட் என்சிஆர்டி ரெண்டு பேருக்குமே காமன். இங்க பாருங்க, நிறைய டாபிக் நம்மளுடைய ஸ்டேட் போர்டு லெவல்ல மட்டுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் 5 டாபிக் பாருங்க: பயோடெக்னாலஜி, ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன், ஈகோ சிஸ்டம், பயோடைவர்சிட்டி. இது எல்லாமே நம்மளுடைய 2 டாபிக்கும், அதாவது நீட் எக்ஸாமுக்காகவும் சரியும் போர்டு எக்ஸாமுக்காகவும் நீங்க படிக்கணும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா லெசனும் ஜஸ்ட் நீங்க போர்டு எக்ஸாமுக்காக மட்டும் தான் படிக்க போறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இந்த லெசன்ல படிக்கும் போது அதிகமான எம்சிக்யூ இந்த லெசன்ல நீங்க எழுத மாட்டீங்க. இந்த லெசன்ல படிக்கும் போது ஜஸ்ட் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் மட்டும். நீட் லெவல் எம்சிக்யூ இந்த லெசனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை, நாம அதுக்கு கோச்சும் பண்ண மாட்டோம். புரியுதா? ரைட். ஸோ நம்மளுடைய புக்ல இருக்கக்கூடிய லெசன்ல இம்யூனாலஜி, ஆக்சுவலி நீங்க இம்யூனாலஜின்றது பியூர் சயின்ஸ் உடைய டாபிக். கேன்சர், ட்ரக் அண்ட் அடாலசன்ஸ், டிஷ்யூ கல்ச்சர் டெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், கம்யூனிகேஷன் இன் பிளான்ட் அண்ட் அனிமல். இது எல்லாம் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் மட்டுமே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டாபிக். ஸோ இதில் இவ்வளோ டாபிக் நம்ம கம்மியாக தான் படிக்க போகிறோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 14 லெசன் மட்டும்தான் நம்ம நீட்டுக்கு படிக்க போகிறோம். இப்போ சொல்லுங்க, 20 லெசன் படிக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸால 13 லெசன் படிக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸோட அதிகமான நாலேஜை கெயின் பண்ண முடியும். உண்மையா இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யாரா இருக்கணும்னா நீங்க தான் இருக்கணும். ஸோ இதுக்கு நம்மள எப்படி உங்களை கோச் பண்ண போறோம், எப்படி உங்களை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்றதான் நம்மளுடைய டாபிக். ஓகேவா? ஸோ கவனிச்சிங்கன்னா மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு 20 எஸ்சிஆர்டி டாபிக்ல 13 மட்டுமே நீங்க நீட் எக்ஸாமுக்காக படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட 7 டாபிக்கை நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறோம். இந்த 7 டாபிக்கை நம்ம எப்படி படிக்க போறோம்னா போர்டு எக்ஸாம் லெவலுக்கு மட்டும் படிக்க போறோம். மீதி இருக்கக்கூடிய 13 டாபிக்கை போர்டு எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் நீட்டுக்கு படிக்க போறோம். ஓகேவா? ஸோ என்சிஆர்டி புக்கை விட நம்மளுடைய புக்கு வந்து ஃபார் அஹெட். இப்போ நம்ம எதுக்கு நம்ம இந்த புக்கை பற்றின கம்பேரிசன் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கணும். எஸ்சிஆர்டி ஸ்டூடெண்ட்ஸால என்சிஆர்டி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை விட நிறைய அச்சீவ் பண்ண முடியும். காரணம், நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட் அதிகம். அப்போ எங்கே நம்மளுடைய ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய லேர்னிங் ஓகே, நம்மளுடைய கோச்சிங் தான் ஃபெயிலியர். டீச்சிங் ஓகேவா இருக்கு, கோச்சிங் இல்லாமல் இருக்கு. அதாவது நம்ம நிறைய படிச்சுக்கிறோம், பட் அதை கம்மியாக அப்ளை பண்ணுறோம். எப்போ நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ நம்ம கண்டிப்பாக என்சிஆர்டி, அதாவது நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிளாக இருப்போம். என்ன அப்ளிகேஷன்? ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு 50 எம்சிக்யூ நீட் லெவலில் எழுத முடியும் அப்படின்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட். ஓகேவா? புரியுதாமா ரெண்டு பேருக்கும்? ஓகே சார். ரைட். நாளைக்கு ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நம்ம இந்த ஒரு லெசனுக்கான ஃபுல் மெட்டீரியல்ஸை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஆக்சுவலி நம்ம நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லெசனை ஸ்டார்ட் பண்றதுனால ஃபர்ஸ்ட் லெசனுக்கான ஃபுல் மெட்டீரியல்ஸை நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஓகே, இந்த மெட்டீரியல்ஸை ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியதுதான் உங்களோட வேலை. எடுத்து லைன் பை லைன் நீங்க என்ன பண்ணணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ லைன் பை லைன் நம்ம எடுப்போம். இந்த லைன் பை லைன் எடுக்கும்போது உங்களுடைய மெட்டீரியல்ஸ் உங்க பக்கத்துல இருக்கும். ஓகே, ஸோ மற்ற வகையிலேருந்து நம்ம எப்படி அட்வான்ஸாக கொடுக்க போறோம்,
சரி என்ன சார் நீங்க எக்ஸ்ட்ரா கொடுக்க போறீங்க அப்படின்னா, ஒரு லெசனுக்கு கிட்டத்தட்ட 8 மெட்டீரியல்ஸ் நம்ம கொடுக்க போறோம். ஒரு லெசனுக்கு 8 மெட்டீரியல். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெசனுக்கான பவர் பாயிண்ட் நம்ம கொடுப்போம். உங்களுடைய ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்டூடண்ட் ஸ்கிரீன் இருக்கா? இல்ல சார் இப்போ. சரி. இப்போ இப்ப தெரியுதுங்களா? ரைட். சோ இது வந்து ஜஸ்ட் ஒரு லெசனுக்கான பிபிடி. சப்போஸ் இப்போ இது வந்து ஆக்சுவலி நான் செகண்ட் லெசனுக்கு அமைச்சிருக்கிறேன். ஒரு லெசனுக்கும் நான் உங்களுக்கு பிபிடி பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருவோம். ஒரு லெசனுக்கும் 1 மார்க் டெஸ்ட், ஒரு லெசனுக்கும் 1 மார்க் நோட்ஸ், ஒரு லெசனுக்கும் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஒரு லெசனை படிக்கிறதுக்கான கிளாஸ் நோட்ஸ், ரைட், அந்த லெசனை படிக்கிறதுக்கான கைடு, இது எல்லாத்தையும் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ உங்களுடைய வேலை ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். உங்களுக்கான ப்ரிப்பரேட்டரி சோர்சஸ் ஃபுல்லா நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். எங்க கவனிங்க. இந்த இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கான கிளாஸ் நோட்ஸ். ஆக்சுவலி உங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, கிளாஸ் எடுக்கும்போது நீங்க நோட்ஸ் தனியா ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கான நோட்ஸ் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இதை கவனிச்சீங்கன்னா போதும். லைன் பை லைன் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுப்போம். இதுல என் கூடவே சேர்ந்து நீங்களும் என்ன பண்ணுங்க, வீட்ல இருந்து அப்படியே நான் லைன் பை லைன் சொல்ல இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை பக்கத்துல எழுதிட்டே வரீங்க. இதுல என்னுடைய பேஜ், என்னுடைய கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்குதோ அதை விட அதிகமான உங்களுடைய வார்த்தை இருந்துச்சுன்னா, உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சுன்னா, உங்களுடைய நோட்ஸ் டேக் இருந்துச்சுன்னா, யூ ஆர் த பெஸ்ட் லிசனர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த நோட்ஸ்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது உங்களுடைய புக்கு தான். உங்களுடைய புக்கை சிம்பிளிஃபைடு நோட்ஸா ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாம அங்கங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய வந்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன விஷயம் தேவை அப்படின்றத நிறைய இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க படிக்கும் போதே எப்படி படிச்சிருவீங்கன்னா, ஸ்டேட் போர்டு சிலபஸுக்கும் படிச்சிருவீங்க, பிளஸ் நீட் எக்ஸாமுக்கும் என்னென்ன தேவை அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சேர்ந்து படிப்பீங்க. புரியுதாமா? ரைட். ஸோ இது வந்து உண்மையிலே சொல்றேன், நீங்க த்ரூ அவுட் தமிழ்நாடு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கிளாஸ் நோட்ஸ் நம்ம தான் கொடுக்குறோம். ஸ்டேட் போர்டு சிலபஸ். இதுல ரொம்ப பியூட்டி என்னன்னா, எந்த விதமான வார்த்தையும் மாறாமல் இருக்கும். சப்போஸ் சில டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன் லெவல்லையும் சரி, இல்ல ஸ்கூல் லெவல்லையும் லைன் பை லைனு, வேர்டு பை வேர்டு புக்ல என்ன வார்த்தை இருக்குதோ அதே வார்த்தையை எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதனால எந்த விதமான டெக்ஸ்ட் ஆல்டரேஷனும் இல்லாம உங்களுக்கான நோட்ஸ் ரெடியா இருக்கும். புக்கு எடுத்து படிச்சாலும் இதுவும் ஒன்னாதான் இருக்கும். என்ன, சிம்பிளிஃபைடா எவ்வளவு ஈஸியா நீங்க படிக்கணுமோ அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். பிளஸ் இதுல எக்ஸ்ட்ரா நீட் இன்ஃபர்மேஷன் ஆட் ஆயிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் நோட்ஸ், ஒரு லெசனுக்கான கிளாஸ் நோட்ஸ். இது ரெண்டாவது, இதே லெசனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பவர் பாயிண்ட் கொடுக்க போறோம். பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இதுல தான் நம்ம கிளாஸ் எடுக்க போறோம். இதையும் தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இல்லைன்னா கிளாஸ் நோட்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு ஜஸ்ட் நீங்க இதை கவனிச்சிங்கன்னா போதும். புரியுதா? இது எதுக்கு அப்படின்னா, சார் நான் லாஸ்ட் டைம்ல சார் எனக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, நான் லைன் பை லைன் நோட்ஸ் படிக்க முடியாது, என்னுடைய குயிக் ரிவிஷன் தேவை. இல்ல சார் ஒரு மாதிரி ட்ரௌசியா இருக்கு, ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ஸா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கேப்சரிங், ஒரு ஹை கேப்சரிங் கண்டென்ட்டா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு பவர் பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டாபிக், சேம் கண்டென்ட், விஷுவலைஸா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸி மெமரி. ஓகே. ஸோ நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ரெண்டாவது நோட்ஸ் இந்த லெசனுக்கான பவர் பாயிண்ட் நோட்ஸ் கொடுத்துருவோம். மூணாவது, இந்த லெசனை படிக்கிறதுக்கு சார் ஸ்கூல் எக்ஸாம்ல வந்து நீங்க பாட்டு நடத்திட்டீங்க சார், நீங்க கிளாஸ் எடுத்துட்டீங்க, பவர் பாயிண்ட் கொடுத்துறீங்க, ஆனா ஸ்கூல்ல வந்து கொஸ்டின்ஸா கேட்கறாங்க, அது 1 மார்க் கொஸ்டினா 2 மார்க் கொஸ்டினா கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு கைடை நான் எழுதியிருக்கிறேன் இல்லையா, சூர்யா கைடு அப்படின்ற சூர்யா பப்ளிகேஷன்ல 12th கைடு நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அதனால இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எப்படி எழுதணும், எவ்வளவு சிம்பிளா நீங்க ஆன்சர் எழுதலாம் அப்படின்ற ஒரு லெசனுக்கும் கைடு நம்ம கொடுத்துருவோம்.
ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா இதுல புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். அதை தாண்டி சார் இது சஃபிஷியண்டா? கண்டிப்பா இது சஃபிஷியன்ட் இல்ல அச்சீவர்ஸ்க்கு. ஸோ அதனால அதிக அளவுல படிக்கிற மாதிரி 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து தேர்ட் நோட்ஸ். ஃபோர்த்து, சரி இதுல வந்து நீங்க போர்டு எக்ஸாம் லெவல்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க நிறைய 1 மார்க் படிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 50 1 மார்க் கொடுக்குறோம். பட் 50 1 மார்க்கை தாண்டியும் நிறைய 1 மார்க் கேட்கறாங்க. இது 11th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ல நீ பார்த்துருப்பேன். ஸோ அதனால ஒரு லெசனுக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்களோ அதை நம்ம ஆன்சரா கொடுத்து வச்சிருக்கோம். இது வந்து 1 மார்க் நோட்ஸ். ஜஸ்ட் நீங்க ஒரு லெசன் முடியும் போதே என்ன பண்ணலாம், இந்த ஒரு 100 1 மார்க், 150 1 மார்க், 200 1 மார்க், மினிமம் ஒரு லெசனுக்கு ஒரு 200 1 மார்க்கை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். கிளியரா? ஸோ இந்த லெசனுக்கு 165 1 மார்க் கொடுத்துருக்குறோம் போர்டு எக்ஸாம் லெவல்ல. இது உன்னுடைய 3வது நோட்ஸ். 4வது, இதே லெசன் படிச்சு முடிச்சுட்டே அப்படின்னா இதுக்கான கொஸ்டின் இது வரைக்கும் போர்டு எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், போர்டு எக்ஸாம் லெவல்ல கேட்கக்கூடிய கொஸ்டினா ஒரு 50 கொஸ்டின் கொடுத்துருவோம். இது உன்னுடைய 4வது. சார் ரொம்ப நேரம் நீங்க இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம நீட்டுக்கு என்ன சார் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் உன்னுடைய நீட் மெட்டீரியல். அதாவது இந்த லெசன்ல இது வரைக்கும் கேட்ட நீட் எக்ஸாம் கொஸ்டினை மட்டும் கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது நான் சொன்ன நோட்ஸ் எல்லாமே இது வரைக்கும் ஒரு லெசனுக்கான நோட்ஸ், ஒரு லெசனுக்கான கிளாஸ் நோட்ஸ், அதே லெசனுக்கான பவர் பாயிண்ட், அதே லெசனுக்கான 1 மார்க் நோட்ஸ், அதே லெசனுக்கான 1 மார்க் கொஸ்டின் பேப்பர், இப்போ அதே லெசனுக்கான நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த லெசன்ல எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான ஆன்சரை நம்ம கொடுத்துருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லெசன்ல இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் வித் ஆன்சரோட உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு லெசனுக்கும் யாருமே கொடுக்க முடியாத ஒரு லெசனுக்கு 8 மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். கிளாஸ் நோட்ஸ், பவர் பாயிண்ட், 1 மார்க் கொஸ்டின் நோட்ஸ், 1 மார்க் கொஸ்டின் பேப்பர், நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அந்த லெசனுக்கான கைடு, அந்த லெசனுக்கான கொஸ்டின் பேங்க். இவ்வளோலாம் கொடுத்தா நீங்க சென்டம் எடுக்க மாட்டீங்களா?